இங்கே பார்க்குறோம், ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது நரகத்துக்கு போகிறவங்க. முதலாவதாக பயப்படுறவங்க, ரொம்ப பயப்படுறவங்க என்ன செய்கிறாங்க? நரகத்துக்கு போகிறாங்க. எதுக்கெடுத்தாலும் பயம், பயமே வாழ்க்கை. எதுக்கெடுத்தாலும் பயந்துக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ நாளைக்கு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ. பயம் என்று சொன்னாலே சயின்டிஃபிக்காகவே சொல்கிறாங்க, சைக்காலஜிக்கலாக, பயம் என்றாலே ஒரு கற்பனை. ஒரு இருட்டை பார்த்து ஒரு பயப்படுறோம், அந்த இருட்டுக்குள்ளே போனால் ஒன்றுமே இல்லை, ஒரு கற்பனை என்றதான் பயம். எப்போ பார்த்தாலும் என்ன செய்கிறாங்க? பயந்து பயந்து பயந்து. வேதத்தில் சொல்லுகிறது, யோபு கொடுத்து பார்க்கும்போது, பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, அஞ்சினது எனக்கு வந்தது என்று சொல்கிறான். எது நம்ம பயப்படுறோமோ அது நடக்குது. பயந்து பயந்து என்ன செய்கிறாங்க? இன்றைக்கி கிறிஸ்தவர்களே என்ன செய்கிறாங்க? ஒரு காரியம் நடக்கும்போது ஐயோ பயந்துட்டு என்ன செய்கிறான்? என்ன சூனியக்காரன்ட்ட போகிறாங்க, ஜோசியக்காரன்ட்ட போகிறாங்க. ஐயோ நம்ம வாழ்க்கை நடந்துருமோ அப்படி நடந்துருமோ சொல்லி பயந்து என்ன செய்கிறாங்க? போகிறாங்க. வேதம் சொல்லுகிறது, பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று தேவனானவர் சொல்லுகிறார். ஒரு நாள் பயப்படாதே என்ற வார்த்தை வேதாகமத்திலே 365 தடவை இருக்குதான். அப்போ டெய்லியும் பயப்படாத என்ன செய்கிறாரு? சொல்லிக்கிட்டே இருக்கார். ஆனால் பயப்படாமல் நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா பயப்படுறவங்க என்ன செய்கிறாங்க? நரகத்துக்கு போகிறாங்க. இரண்டாவது, அவிசுவாசிகள். இதே வசனத்தை வாசிக்கும் போது அவிசுவாசிகள், அவிசுவாசி, விசுவாசி வேற அவிசுவாசி வேற. நம்ம தேவனை விசுவாசிக்கிறோம், நம்ம விசுவாசி. அவிசுவாசி என்று பார்த்தீங்கன்னா தேவனை விசுவாசியாதவன், தேவனை நம்பாதவன், கடவுளை நம்பாதவன், இயேசுவை நம்பாதவன், எல்லாரும் என்ன செய்கிறாங்க? அவிசுவாசிகளை லிஸ்ட்டில் போகிறாங்க. மூன்றாவதாக அருவருப்பானவர்கள். பாவத்திலே ஒரு அருவருப்பு என்ற காரியம் பார்க்க பார்த்தீங்கன்னா சாக்கடை ஒரு அருவருப்பு, ஒரு குப்பை பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை கிடங்கு அருவருப்பாக தான் இருக்கும். அதே போல் மனிதனுடைய இதயத்தில் பார்த்தீங்கன்னா அருவருப்பான எண்ணங்கள், அருவருப்பான சிந்தைகள் இருப்பவர்கள் என்ன செய்கிறாங்க? நரகத்துக்கு தள்ளப்படுறாங்க. அடுத்தபடியாக கொலை பாதகர். கொலை ஃபஸ்ட்டு ஒரு கொலை செய்யும்போது என்ன செய்வான்? அவன் கை காலம் நடுங்கும். அடுத்தபடியாக அவன் கொலை செய்கிறதே ஒரு தொழிலாக என்ன செய்கிறான்? கொலை பாதகர், கொலை பண்ணிக்கிட்டே இருப்பான். கொலை பாதகர் என்ன செய்கிறாங்க? நரகத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். அடுத்தபடியாக விபச்சாரக்காரர். விபச்சாரக்காரர் என்ன செய்கிறாங்க? நரகத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். அடுத்து சூனியக்காரர்கள், விக்கிர ஆராதனைக்காரர்கள். விக்கிர ஆராதனை என்பது சிலைகள் மட்டும் வழிபடுவது கிடையாது, பெருமை. ஒரு காரியத்தின் மேலே நீங்கள் மிகவும் ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னா, கடவுளை விட தேவனை விட நீங்கள் எதை மேலே நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அது விக்கிர ஆராதனை தான். ஒரு பொருட்கள் மேலே நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டாலும் அது விக்கிர ஆராதனை தான். அந்த விக்கிர ஆராதனை பொருட்கள் மேலே ஆசைப்படும் போது என்ன செய்கிறோம்? தேவனை அவன் என்ன செய்கிறான்? மறக்கிறான், அது மேலே ஆசைப்படுறான். உதாரணமாக பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குன்னு வேதம் சொல்கிறது. இந்த பண ஆசை, பணம் எல்லாத்துக்கும் தேவை தான், எல்லாத்துக்கும் பணம் இல்லாட்டா யாரும் இருக்க முடியாது, வாழ முடியாது தான். ஆனால் தேவனை விட நமக்கு பணம் முக்கியம் கிடையாது. ஒரு பணம் தான் முக்கியம் என்று சொன்னால் அவன் என்ன செய்வான்? தேவனை சச்ச விடுவான், தேவனை கைவிடுவான், தேவனை விட்டுருவான், பைபிள் வாசிக்கிற விட்டுருவான். என்ன செய்வான்? எல்லாத்தையும் ஜெப வாசிப்பு, வேத வாசிப்பு எல்லாமே குறைஞ்சிவிடும். கடைசியில் பார்த்தா அவன் என்ன செய்வான்? பணத்துக்கு நேராக ஓடி தேவனை விட்டு விலகி விடுவான். இங்கே பார்க்குறோம், அவன் விக்கிராராதனை, இது பண ஆசை விட ஒரு விக்கிராராதனை தான். யார் மேலே ரொம்ப ஆசை வச்சாலும் தேவனுக்கு விட யார் மேலே என்ன செய்யக்கூடாது? ஆசை வைக்கக்கூடாது. அடுத்தபடியாக பொய்யர், பொய் பேசுறது. பொய் பேசுகிறவங்க கூட என்ன செய்கிறாங்க? நரகத்துக்கு போகிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு நார்மலாக கணக்கு சொல்கிறாங்க, 5 பொய்கள் சொல்லுவோமா. ஒரு நாளைக்கு மனிதர்கள் 5 பொய் சொல்கிறாங்க. நான் சாப்பிட்டேன், இல்லை இப்போ தான் வந்தேன், இப்போ தான் சாப்பிட்டேன், இப்போ இந்த மாதிரி பொய் ஒரு 5 பொய் சொல்கிறாங்களாம். இப்படியே கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 5 பொய், வருடத்துக்கு மாதத்துக்கு எவ்வளோ பொய், வருஷத்துக்கு எவ்வளோ பொய்ன்னு கணக்கு வச்சுக்கோங்க. பொய்யர்கள் எப்போ பார்த்தாலும் என்ன செய்வாங்க? தேவனுக்கு அப்படியே ஆப்போசிட் பொய் தான். எப்போ பார்த்தாலும் என்ன செய்வாங்க? தன் பாவங்களை மறைப்பதற்காக பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறவர்கள் நரகத்துக்கு தள்ளப்படுகிறார்கள்.
நம்ம அசால்ட்டாக நினைக்கிறோம் பொய்யை பற்றி, இது பொய் தானே என்ன இருக்குது, அசால்ட்டாக நினைக்கிறோம். அந்த பொய் சொல்கிறவன் எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா நரகத்துக்கு போகிறான். மிக ஒரு வேதனை உள்ள விஷயம். மூன்றாவதாக நரகத்துக்கு யார் போவார்கள் என்று பார்க்கும்போது மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41 முதல் 46ஆம் வசனம் வரை வாசிக்கும்போது, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41 முதல் 46ஆம் வசனங்கள் வரை. ஹல்லேலூயா. இங்கே பார்த்தோம், இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து என்ன சொல்கிறாரு, சபிக்கப்பட்டவர்களே, நீங்கள் பிசாசுக்காகவும் அவன் தூதருக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நரகத்துக்கு நீங்கள் போங்கன்னு சொல்கிறார். இடது பக்கத்தில். வலது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து என்ன செய்கிறாங்க சொல்கிறாரு, நீங்கள் பரலோகத்துக்கு போங்க. இந்த வலது பக்கம் இடது பக்கத்தில் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வலது பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, பிதாவின் சித்தம் செய்கிறவர்கள். ஆனால் இடது பக்கத்தில் இருக்கிறவங்க பிதாவின் சித்தம் செய்யாதவர்கள். பிதாவின் சித்தம் என்னன்னு நம்ம கடந்த மாதத்தில் பார்த்தோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவருடைய விருப்பமாக இருக்கிறது, அவர் சித்தமாக இருக்கிறது. இரண்டாவது, அதற்காக என்ன செஞ்சார், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவர் பலியாக மாற்றினார். அவருடைய ரத்தத்தின் மூலமாக பாவங்களை அனைத்துக்குமே தேவன் என்ன செஞ்சார், மன்னித்தார். அதற்காகவே இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் வந்தார். இரண்டாவது, அவருடைய சித்தம் என்னன்னு பார்க்கும்போது பரிசுத்தமாக வேண்டும் என்று அவருடைய சித்தமாக இருக்குது. மூணாவது, நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று, எல்லாரும் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று அவருடைய பிதாவின் சித்தமாக இருக்கிறது. நாலாவதாக, எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று பிதாவின் சித்தமாக இருக்கிறது. ஆனால் சாத்தானுடைய நோக்கமே பிதாவின் சித்தத்துக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும். இந்த இடது பக்கத்தில் நிற்கிறார் பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே பிதாவின் சித்தத்துக்கு நேர்மாறாக செய்தவர்கள், ஆப்போசிட்டாக செய்தவர்கள். இங்கே பார்க்குறோம், பிதாவின் சித்தம் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும்னு அவருடைய சித்தம். ஆனால் சாத்தானுடைய சித்தம் எல்லா மனுஷனும் அழியணும், எல்லா மனுஷனும் நரகத்துக்கு போகணும். தேவனுடைய நோக்கம் என்ன செய்யக்கூடாது, பாஸ் ஆகக்கூடாது. அவருடைய நோக்கமே அதான். இரண்டாவது, பிதாவின் சித்தம் பரிசுத்தமாகணும், எல்லாரும் பரிசுத்தமாக வேண்டும் என்று அவருடைய சித்தமாக இருக்குது. ஆனால் சாத்தானுடைய சித்தம் அனைவரும் பாவத்துக்குள்ளாக போகணும், அசுத்தமாக ஆகணும், அருவருப்பானவங்களாக மாற வேண்டும். அவருடைய சித்தம், அவருடைய பிதாவுடைய சாத்தானுடைய நோக்கமே அதான். மூன்றாவது, பிதாவின் சித்தம் என்னன்னு பார்க்குவோம், நித்திய ஜீவனை அடைய வேண்டும், பிதாவின் சித்தம். ஆனால் சாத்தானின் சித்தம் நித்திய அக்கினி கடலுக்கு போகணும். நாலாவது, பிதாவின் சித்தம் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யணும். நல்லது நடந்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லணும், எது நடந்தாலும் நம்ம ஸ்தோத்திரம் சொல்ல பழக வேண்டும். ஆனால் பிசாசின் சித்தம், பிசாசின் நோக்கம் முறுமுறுப்பான ஆவி. எப்போ பார்த்தாலும் என்ன ஆண்டவர் எனக்கு எப்படி செஞ்சார், ஆண்டவருக்கு என்ன பண்ணாருன்னு ஒரு முறுமுறுப்புள்ள ஆவியை என்ன செய்யறான், சாத்தான் உண்டாக்குறான். இந்த இடது பக்கத்தில் நிற்பவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான், பிதாவின் சித்தம் செய்யாதவர்கள். பிதாவின் சித்தத்தை கொஞ்சம் கூட, சாத்தான் சித்தத்தையே முழுவதுமாக செய்பவர்கள் தான் இந்த இடது பக்கத்தில் உள்ளவர்கள். அந்த இடது பக்கத்தில் உள்ளவர்களுக்கு என்ன செய்கிறாங்க, எங்கே போகிறாங்க, அக்கினி கடலுக்கு தள்ளப்படுகிறார்கள். நாலாவதாக, நரகத்துக்கு யார் போவார்கள் என்று பார்க்கும்போது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26 முதல் 29 வசனம் வரைக்கும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26 முதல் 29 வசனம் வரை. இங்கே பார்க்குறோம்,
மனப்பூர்வமாக சத்தியத்தை அறிந்து மனப்பூர்வமாக பாவம் செய்கிறவர்கள் என்ன செய்கிறாங்க? நரகத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். மனப்பூர்வமாக சத்தியத்தை அறிந்து, சபைக்கு ஒருத்தன் வருகிறான், அவன் சத்தியத்தை கேட்குறான், ஆண்டவர் ரட்சிக்கப்படுறான், எல்லா சத்தியத்தையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். ஆனால் என்ன செய்கிறான்? பாவம் செய்கிறான். மனப்பூர்வமாக. இங்கே ஒரு வார்த்தையை பார்க்குறோம், மனப்பூர்வமாக. தெரியாத செய்கிற தண்டனைக்கு, தப்புக்கு, பாவத்துக்கு என்ன செய்யுது? மன்னிப்பு இருக்குது. ஆனால் தெரிஞ்சே செய்கிறான். உதாரணமாக சாத்தானை பார்த்தோம். அவன் பரலோகத்தில் இருந்தான், தேவனால் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். அப்படி இருந்து என்ன செஞ்சான்? அவன் பாவம் செஞ்சான். அவனுக்கு மன்னிப்பே கிடையாது. ஏன்னா அவன் பார்த்து என்ன செஞ்சான்? பரலோகத்திலே இருந்து எல்லாத்தையும் பார்த்து அவன் என்ன செய்கிறான்? பாவம் செய்கிறான். தன்னை மேன்மையாக பெருமையாக மாற்றிக்கொண்டான். கடவுளுக்கு இணையாக அவன் மாற்றிக்கொண்டான், எண்ணிக்கொண்டான். அப்படிப்பட்டவனுக்கு மன்னிப்பே கிடையாது. ஆனால் இரண்டாவதாக பார்க்கும்போது சாத்தானை போல இவனும் இருப்பான். சாத்தானுக்குள்ள தண்டனை தான் இவனுக்கு இருக்கும். அவன் சத்தியத்தை அறிகிறான், சபைக்கு வருகிறான், எல்லா வசனங்களும் கேட்குறான், ஊழியம் செய்கிறான், எல்லாமே பண்ணுறான். ஆனால் மனப்பூர்வமாக பாவத்தை செய்கிறான். பாவம் தப்புன்னு தெரிஞ்சு செய்கிறான். மனப்பூர்வமாக இது தவறு தான், இந்த பாவத்துக்கு இந்த தண்டனை இருக்குது, அவன் தெரிஞ்சுக்கிட்டே என்ன செய்கிறான்? மனப்பூர்வமாக அவன் என்ன செய்கிறான்? அவன் பாவத்தை செய்கிறான். அவனை திருப்பி கொண்டு வருவது கூடாத காரியம் என்று வேதம் சொல்கிறது. எல்லாமே தெரிஞ்சிருச்சு. நான் ஒரு எவ்வளோ சுவிசேஷம் சொல்லுங்க, எல்லாமே தெரியும் சொல்லிட்டு போயிடுவான். அவனை என்ன செய்ய முடியாது? சாத்தானே போல தான். திருப்பி அவன் என்ன செய்ய முடியாது? கொண்டு வரவே முடியாது. அது மிக ஒரு மோசமான ஒரு காரியம். மனப்பூர்வமாக பாவத்தை இன்னைக்கு செய்கிறாங்க, இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு பிஸ்னஸாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஊழியங்கள் பிஸ்னஸாக மாறிக்கொண்டிருக்கிறது. சபைகள் பிஸ்னஸ் பிளேஸாக மாறிக்கொண்டு வருகிறது. இயேசு கிறிஸ்துவை ஒரு பிஸ்னஸ் பொருளாக, ப்ராடக்டாக வைத்து இன்னைக்கு எப்படி வேணாலும் போங்க, இந்த செழிப்பான உபதேசங்களிலே சபைகள் தள்ளப்படி கொண்டிருக்கிறது. நரகத்துக்கு நேராக ஒரு கூட்டத்தை பிசாசு என்ன செய்கிறான்? ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். வெளிப்படுத்தல சொல்கிறார் இயேசு, தேவனானவர் சொல்லுகிறார், பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன் என்ற வார்த்தை சொல்றார். அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். பாவம் செய்கிறவன் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான், அவனை ஒன்றும் செய்ய முடியல. அநியாயம் செய்கிறவன் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்ய வேண்டும். நம்ம பத்தாது, நம்ம பைபிள் ரீடிங் இப்போ வாசிக்கிறோம், அது பத்தாது. இன்னும் நம்ம என்ன செய்யணும்? கூட்டணும். பரிசுத்தமாக இன்னும் நமக்கு பத்தாது. இன்னும் நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தமாக வேண்டும். நியாயத்தை இன்னும் நம்ம செய்ய வேண்டும். ஜபம் இன்னும் என்ன செய்யணும்? நம்ம கூட்டிக் கொண்டே போகணும். குறைந்து கொண்டே போகக்கூடாது, கூட்டிக் கொண்டே போக வேண்டும். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? நம்ம ஒரு சில கஷ்டங்கள் வரதான் செய்யும், சில வேதனைகள் வரதான் செய்யும். டக்குனு விழுந்துடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நம்ம ஜப வாழ்க்கையிலும் சரி, சபை கூடி வருவதிலும் சரி, என்ன செய்யக்கூடாது? விடவே கூடாது. நாளுக்கு நாளாக நம்முடைய ஜப வாழ்க்கை, பரிசுத்தமாகுதல் அனைத்துமே என்ன செய்யணும்? கூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த நரகத்துக்கு போகிற லிஸ்ட்டில் நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம இருக்கவே கூடாது. மரணமும் ஜீவனும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக சொல்லுவாங்க உலக மக்கள், இந்த கடவுளுக்கு வேறு வேலையே இல்லையா? அவர் ஒரு நரகத்தை உண்டாக்கி, அவர் பழத்தை ஆதாமேவலை உண்டாக்கி, அந்த பழத்தை உண்டாக்கி அவனை என்ன சாப்பிட வச்சார், அவர் நினச்சிருந்தா அந்த பழத்தை சாப்பிட விடாமல் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தேவன் மனிதர்களை தம்மை போலவே படைத்தார் என்று வேதம் சொல்கிறது. கடவுள் எப்படி இருக்காரோ, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கார்? அவர் தனித்தன்மை உள்ளவர். அதே போல் மனிதனும் தனித்தன்மை உள்ளவனாக தேவன் படைத்தார். அவன் மனிதனால் என்ன செய்ய முடியும்? தனியாக சிந்திக்க முடியும். அவனால் இன்றைக்கி மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட பல காரியங்கள் உலகத்தில் இருக்குது. இது இவ்வளோ பெரிய காரியம் மனுஷனாக உண்டாக்கலாம், இவ்வளோ டெக்னாலஜி மனுஷனாக உண்டாக்கலாம். இந்த உலகமே இன்றைக்கி எதுவுமே இல்லாமல் மனுஷன் என்ன செஞ்சான்? உலகத்தையே உண்டாக்கி பல காரியங்களை உண்டாக்கி டெக்னாலஜி உண்டாக்கியிருக்கான். மனுஷனால் பல காரியங்கள் நடக்கும். ஏன்னா தேவனுக்கு இணையானவன். இந்த மனிதன் எதையும் செய்ய முடியும். அவனால் பாவமும் செய்ய முடியும், அவனால் நல்லதும் செய்ய முடியும். நமக்கு முன்பாக மரணமும் ஜீவனும் வைக்கப்பட்டிருக்கிறது.
நமக்கு தனித்தன்மை உள்ளது, நம்மளுக்கு தனியாக சிந்தனைகள் இருக்குது. நம்ம நினச்சா எங்கே முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும், நரகத்துக்கு போக முடியும். அது நம்ம கையில் இருக்கிறது. நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான். அதைத்தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.